attention towards your family. You have to turn your attention towards next generation. அடுத்த தலைமுறையின் மேல் உங்கள் கவனத்தை திருப்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பக்தி இல்லாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது. பக்தி இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரோட இருக்கிறாங்களாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமா? 3 வயசு குழந்தையா இருக்கலாம். பாடத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறோம், பரிசுத்த வேதத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதில்ல. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் எல்லா உங்களுடைய ப்ரையாரிட்டிஸையும் கொஞ்சம் மாற்றிருங்க. இனிமே என் பிள்ளைக்கு 3 வயசு தான், ஆனால் என் பிள்ளை கூட உட்காந்து தினம் ஜெபம் பண்ண போகிறேன். என் பையனுக்கு 2 வயசு தான், ஆனாலும் ஃபேமிலி ப்ரேயரில் அவனை உட்கார வச்சு ஜெபிக்க போகிறேன். என் முழு குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை தேட போகிறோம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஃபேமிலி ப்ரேயர் இல்லை. நான் சொல்கிறேன், 15 நிமிஷமாவது நீங்கள் உட்கார்ந்து தேவனோடு கூட குடும்பமாக தேவனை தேடுங்க. உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருடைய வழியில் வளர்க்குறதுக்கு இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் வச்சுட்டு போகிற சொத்து. வேறு எதுவும் கிடையாது. நான் இன்றைக்கி அடித்து சொல்லி உலகமெல்லாம் போகிறோம், எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். எல்லா சபைகளும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய சபைகளும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், கிராம சபைகளையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எல்லா குடும்பங்களும் என்ன பிரச்சனை தெரியுமா? அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்கலை. தென் வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ஃபாதர் அண்ட் மதர்? நீங்கள் 2 பேரும் உங்கள் அட்டென்ஷனை உங்கள் பிள்ளைங்க மேலே திருப்புங்க. பிள்ளைங்க மேலே கவனத்தை திருப்பி, ஆண்டவரே என் தலைமுறையை நான் ஆண்டவருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். யோசுவா சொல்கிறார், as for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போங்க. நீங்களாம் சேவிக்க மாட்டீங்க, நீங்களாம் தூரமாக போயிருவீங்க. ஆனால் என் குடும்பம் வேறு மாதிரி, நாங்கள் வித்தியாசமாக வாழுவோம். இந்த தலைமுறையில் என் குடும்பம் இப்படித்தான் கர்த்தரை சேவிக்கும். உலகம் வேறு மாதிரி பேசலாம், வேறு மாதிரி வாழலாம், வேறு மாதிரி உடுத்தலாம், வேறு மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆனால் என் குடும்பம் ப்ரையாரிட்டிஸ், காட்லினஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. இன்னைக்கு எல்லா பெற்றோரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக இருங்க. எல்லா தேசங்கள்லையும் பார்த்தா சர்ச்சில் வாலிபர்கள் இல்லை. போகிற இடமெல்லாம் நான் பிரசங்கிக்கிறேன். இதே நிலைமை இருந்தால் 30 வருஷம் கழித்து சபைகள் வெறுமையாக இருக்கும். முதல் தலைமுறை போயிட்டா. அப்போ அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்காத, ஆண்டவர்னா யாருன்னு கேட்குற ஒரு தலைமுறை தான் இப்போ எழும்பிட்டு இருக்குது. டர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து காடுக்கு நிறைய பிளான் இருக்குது. வர நாட்களில் அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். நெகேமியாவின் நாட்களில் குடும்பமாக போய் அலங்கத்தை கட்டினாங்க. குடும்பமாக நீங்கள் சபையை கட்டினீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த சிங்கப்பூரில் பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்கள் ரட்சிப்புகளை நடத்துவீங்க.